எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே டபுள் டைம் நான் திருப்பி கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். இது வில்லிவாக்கம் தொகுதியில் ஜெயித்தவர் நெப்போலியன். சாதாரணமான ஒரு வில்லிவாக்கம்லாம் இப்போ 2-3 தொகுதிக்கு ஈக்குவலான இடம். உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாவற்றையும் கணிக்கக்கூடியவர் கலைஞர்களுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் எம்எல்ஏவாக இருந்த 5 வருஷத்தில் ஒரு மினிஸ்டர் ரூமுக்குள்ளே போய் ஒரு சீட்டு கொடுத்து இதை செஞ்சு கொடுக்கன்னு கேட்டதே கிடையாது. நீ நண்பர் அவர் சொன்னார்னா அதோ புக்கை கொடுக்க அருமை நண்பர் திரு எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு அன்புடன் மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போடு. இது இருக்குது. என்னை பிடிக்காதவங்களுக்கு அது தெரியும். பலகீனங்கள் இல்லாதவன், அதனால் என்னை வீடியோ எடுத்துருவாங்க, என்னை ஃபோட்டோ எடுத்துருவாங்க, பயம்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் தலைப்பு என்ன வேணால் கொடுப்பாங்க, அதை நான் ஒன்றும் கேட்கவே முடியாது. அவங்க கேட்குறது கொடுக்குற தலைப்புக்கும் உள்ள கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. நானும் மயிலாப்பூரில் நிற்பேன்னு சொல்லும்போது கலைஞர் அவர்கிட்ட சொல்லியிருக்கார், அவன் மண்ணின் மைந்தனியா, நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற விடு அப்படின்னு இருக்கார். இல்லை தலைவரை நான் ஜெயிச்சிருவேன் இருக்கார். கடைசியில் ரிசல்ட்டு மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போவே சொன்னார், அவன் 58வது வருஷத்துலேருந்து மயிலாப்பூரில் இருக்கிற ஒருத்தன் நீ எப்படி அங்கே போய் நின்ன? ஏன்னா நெப்போலியன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதியில் ஜெயித்தவர் நெப்போலியன். சாதாரணமான ஒரு வில்லிவாக்கம்லாம் இப்போ 2-3 தொகுதிக்கு ஈக்குவலான இடம். அது அந்த இடத்துல இருந்தது. ஏன்னா கலைஞர் அங்கே ரூமில் தான் இருக்கார். அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லாவற்றையும் கணிக்கக்கூடியவர் கலைஞர்களுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பேசின விஷயம், அதெல்லாம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பு இருக்கும். அது திருப்பியும் நான் அதே போல் இது எதுக்காகனா அந்த குடும்பம், கலைஞர் குடும்பத்தில் அத்தனை பேருமே என் சகோதரர்கள் மாதிரி. அது அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு, கனிமொழி, செல்வி எல்லாரையுமே எனக்கு 1980களிலேருந்து பழக்கம். ஆனால் நான் அதை வச்சு எந்த ஆதாயமும் தேடிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. நான் எம்எல்ஏவாக இருந்த 5 வருஷத்தில் ஒரு மினிஸ்டர் ரூமுக்குள்ளே போய் ஒரு சீட்டு கொடுத்து இதை செஞ்சு கொடுக்கன்னு கேட்டதே கிடையாது. ஏனென்றால் எனக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கோம். வேலு அவர்களும் நீங்கள் சொன்னார்னா அது என்ன எல்லாத்தையும் எவ்வளோ மறைச்சி வாழ முடியும்? வாழவே முடியாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் கலைஞர் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். எதிரியாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு நண்பனாக்கிடுவார். அது இல்லை அப்படின்னா தான் அப்புறம் அது அவருடைய நேச்சர். அது சாதாரணமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் இல்லாதவங்க உலகத்தில் யாருங்க? என்ன கேளுங்க இன்னொரு இடத்துல, ஐயா அவனை மாதிரி திமிரு பிடிச்சவன் கிடையாது தான் சொல்லுவாங்க. என்னோடய பழகினவங்க சொல்லுங்க, சார் தங்கமான ஆள், அவரை முறைசாத வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிம்பாங்க. ஏன்னா யார் என்ன கேட்குற அது கரெக்டான விஷயமா இருந்தது தான் உடனே உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்றைக்கி நான் நினச்சேன் அவரை எந்த விஷயமா இருந்தாலும் மயிலாப்பூரில் எந்த ஃபங்க்ஷனில் சிஎம் வர்றாருன்னா அவர் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, என்னப்பா நம்ம எம்எல்ஏ வந்துட்டாரா அப்படிம்பார். எவ்வளோ பேர் கேட்பாங்க, அதெல்லாம் நான் வரல நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எனக்கு அந்த குடும்பத்தினருடைய அன்பு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்காக ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குங்கிட்டால் நான் இன்னொருத்தர் வெறுக்கக்கூடிய பண்பு கிடையாது எனக்கு. நான் ஒரு கண்ணாடி மாதிரி, எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே டபுள் டைம் நான் திருப்பி கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு அந்த நாடக விழாவில் கடைசியில், நாடகத்தில் 10-15 காட்சிகளானாலும் ரசிக்கின்ற கருத்துக்களை மருந்து கேப்சூல் போல் கொடுக்கும் இந்த திறமையை நடிகவேள் எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு இன்றைக்கு எஸ்.வி. சேகரிடம் காண்கிறேன்னார். இது எவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு. இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதில்லை. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி அப்படிங்கிற மாதிரி. நான் சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த கடைசியாக லாஸ்ட்டு சட்டமன்றத்தில் வரும்போது அந்த பேசும்போது சொன்னேன், இந்த பிரம்மாண்டமான புதிய சட்டமன்ற வளாகத்தில் 5 முறை தமிழக முதல்வராக இருந்த நம் கலைஞருக்கு முழு உருவச்சிலை வைக்க வேண்டும்னு அன்றைக்கி நான் பேசினேன். அது இன்றைக்கு நிறைவேறி இருப்பது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாம் ஆசைப்படுறது வேறு, நம்ம ஒன்று சொல்கிறோம் அது நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு விஷயம். இப்போ கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவன் சபிச்சிட்டான். நான் சபிக்கலை. ஒருத்தன் நொண்டி அடிச்சுட்டே வரும்போது பள்ளத்தில் விழுவான்னா விழ போகிறடா அப்படின்னு சொல்கிறோம். அவன் சபிச்சிட்டான்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்காக சொல்கிறேன். அது எந்த இடத்துல இருந்தாலும்
அது என்னுடைய குணம். நான் இது நான் வேலு அவர்கிட்டயே சொன்னேன். இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கு ஏதாவது நான் ஒரு நாள் திடீர்னு நானே உங்கள் மேடையில் வந்து பேசிட்டு போகிறேன் பாருங்கள் அப்படின்னு. அதெல்லாம் வேணான்னு, நான் கூப்பிட்றேன் உங்களை கரெக்டாக வாங்க அப்படின்னு சார். ஏன்னா வேலு போன்றவர்களுக்கு கூட நாம் ஒருத்தரை அழைக்கிறது அவங்களுக்கு ஏதாவது தர்மசங்கடம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்டவர் தான் வேலு போன்றவர்கள். எனக்கு ஸ்டாலின் அவர்கள் நல்ல நண்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமை. நீ நண்பர் அவர் சொன்னார்னா ஏதோ புக்கில் போட்டுக்க, அருமை நண்பர் திரு எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு அன்புடன் மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போட்டது இது இருக்குது. அதனால் இல்லை நான் இல்லாத சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் ஃபோட்டோவை பெருசாக மாட்டி டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக நாம் சட்டத்தை மதித்து நிறுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டியதுங்கிறது பார்த்தா அவர் புக்கை படித்தாலும் சரி, அவருடைய பேச்சுக்களை பார்த்தாலும் சரி, கற்றுக்கிட்டே இருக்கலாம் லைஃப்பில். ஒருத்தன் எப்படி தைரியத்துடன், துணிச்சலுடன், தன்னம்பிக்கையுடன் எதிரிகளை எதிர்கொள்வது எப்படிங்கிறது கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கலைஞனாக இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய கலைஞர்னால் அவர் ஒருத்தர் தான், வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட கலைஞரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. கிடைக்கிறவன் பயந்துருவான். நம்ம இங்கே போய் பேசினா நமக்கு ஏதாவது ஆகிடுமோ. அதெல்லாம் பயப்படுற ஆள்லாம் நான் கிடையாது. நான் எது உண்மையோ அதை பேசக்கூடியவன். அது என்னை பிடிக்காதவங்களுக்கும் அது தெரியும். பலகீனங்கள் இல்லாதவன். அதனால் என்னை வீடியோ எடுத்துருவாங்க, ஃபோட்டோ எடுத்துருவாங்கங்கிற பயம்லாம் எனக்கு கிடையாது. நான் யாரையும் சாதாரணமாக பேசினாலே நீங்கள் ஏதாவது நினச்சிக்கிறீங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் நான் கண்டிப்பாக சொன்னேன், மத்தியில் மோடி அவர்கள் வருவார், இங்கே 0 தான் வரும் அப்படின்னு. அதான் வந்திருக்கு. ஏனென்றால் உழைப்பு இருக்கணும். நம்ம வெற்றி பெறணும். பொது வாழ்க்கையில்னா மக்கள்கிட்ட போகணும். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும். சேரலைன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் பேசலை. அந்த மாதிரி இந்த மேடையில் இப்படி பேசுகிறது சரியாக இருக்காது. அதனால் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் என்னை அழைத்து பாராட்டியதற்கு ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது, எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகணும். இது பாருங்கள், கிட்டத்தட்ட 21 கேமரா வந்திருக்கு. நாளைக்கு இன்னி ராத்திரியிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தலைப்பு என்ன வேணால் கொடுப்பாங்க. அதை நான் ஒன்றும் கேட்கவே முடியாது. அவங்க கொடுக்குற தலைப்புக்கும் உள்ள கண்டென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.